நம்மளோட குலதெய்வத்து அனுகிரகம் நமக்கு இருக்கா இல்லையாங்கிறத ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ண முடியுமா சார்? பண்ணலாம். 1ஆம் பாவம் 1ஆம் பாவத்துக்கு 5ஆம் பாவம் தான் உங்கள் குலதெய்வம். 5ஆம் பாவ அதிபதி எங்கே நிற்கிறாரோ, எந்த நிலையில் நிற்கிறாரோ அதுக்கு தகுந்தபடி உங்கள் குலதெய்வம். ஆஃப் ஆல் திஸ், உங்கள் குலதெய்வம் யாருன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு ரொம்ப சிம்பிள். உங்கள் அப்பாட்ட கேளுங்க. அப்பா என்ன கடவுளை சொல்கிறாரோ அதுதான் உங்கள் குலதெய்வம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை அவருக்கே தெரியல அப்படின்னா, பெரியவங்க இருந்தால், அப்பா வகையில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த குலதெய்வத்தை மனசார நினைங்க, வீட்டில் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அது பார்த்துக்கங்க. ஒவ்வொரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு அந்த செயலை செய்யுங்க. நான் இல்லை எல்லாமே தெய்வம் அப்படிங்கிற நிலை என்னைக்கு வந்துருச்சோ, அந்த ஹெட்வைட் என்னைக்கு லூஸ் பண்ணுறோமோ அன்னையிலிருந்து குலதெய்வத்துடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த செயலுமே நீங்கள் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு உங்களால் நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது. ஸோ குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் உங்களை ஒப்படைச்சிருங்க. இதான் குலதெய்வத்தோடைய அருளை வாங்குறதுக்கு ஈஸியான வழி. இன்னொரு அருமையான வழியும் சொல்லி கொடுக்குறேன். உங்கள் அப்பா, அவரை என்றைக்குமே மனசு நோகாமல் சாப்பாடு போட்டு வச்சுக்கோங்க. அப்பா வகையில் பிறந்தவங்க, அத்தம்மாங்க, அடுத்து சித்தப்பா பெரியப்பா இருந்தால் என்றைக்குமே சாப்பாடு அவங்களுக்கு நீங்கள் போடணும். அதனால தான் குலதெய்வம் கோயிலுக்குன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பெரிய வண்டியை பிடிச்சி 50-100 பேர் சேர்ந்து குலதெய்வத்தை கும்பிட்டு வர்றோம். இதெல்லாம் நத்திங் பட் சாப்பாடு தான். சாப்பாடு விஷயத்தில் எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் வச்சிங்கனாலே குலதெய்வத்துடைய அருள் முழுமையான முறையில் உங்களுக்கு கிடைக்கும்.